இது ரொம்ப புடிச்ச தியரி. எல்லாருக்குமே இது புடிச்ச தியரி தான். எல்லாருமே பண்ணிட்டு வந்தது தான். சரிங்களா? இது எல்லாருமே வந்து என்ன சொல்றது அப்டின்னா, பண்ணாம இருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே இது வந்து இப்ப ட்ரையல் அண்ட் எரர் தியரி அப்டின்னு போறோம். லேர்னிங் அப்டின்னுக்குள்ள ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்டின்னு போகும்போது யாரு சொல்லியிருக்காங்க அப்டின்னா, தாண்டேக் சொல்லியிருக்காரு. இந்த பிக்சர்ல இருக்கிற அழகான ஆள் தான் வந்து நம்ம தாண்டேக். சரிங்களா? இவரு தான் வந்து நம்மளோட ஆ இந்த தியரிய வந்து ப்ரோபோன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும்ல. அதனால உங்களுக்கு ஃபோட்டோ போட்டுருக்கேன். இந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அப்படியே நான் சொல்றது தயவு செய்து காதுல வாங்குங்க. இப்போ வந்து ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர்னா தமிழ்ல என்ன சொன்னேன்? முயன்று தவறி கற்றல் அப்படின்னு சொன்னேன். இது முயன்று தவறி கற்றல். ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றோம்? முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணி அதுல தவறுதல் நடக்குது. தவறுதல் நடந்தாலுமே நம்ம அடுத்தடுத்து ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த என்ன பண்றோம்? கரெக்ட்டா கத்துக்குறோம். இந்த இடத்துல பாயிண்ட் கரெக்ட்டா கத்துக்குறோம். சரிங்களா? ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். கத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுதோம்? தவறுகள் நடக்குது. நம்ம இன்னும் டீ வச்சு பழகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது மாரி. இன்னும் ரசம் வச்சு பழகுறோம் இல்லைங்களா? அது மாரி. சரிங்களா? 1000 தடவ, 2000 தடவ டீ வச்சாலும், அதுல தவறுகள் நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரையல் அண்ட் எரர் தான். அப்ப அடுத்தது வந்து அடுத்த நாளும் நம்ம அதே மாரி டீ வைப்போம். அதே மாரி ரசம் வைப்போம். நெறைய டைம் 1000 டைம், 2000 டைம் வந்து நீங்க ரசம் வச்சாலும் என்ன பண்ணுவீங்க? ஆ மறுபடியும் வந்து அதுவும் ட்ரையல் அண்ட் எரர் தான். இது வந்து சில பேர்த்துக்கு பொருந்தும். எல்லாத்தையும் நான் சொல்லல. சில வீட்டுகள்ல சில லேடீஸ்க்கோ, இல்ல சில ஜென்ட்ஸ்க்கோ பொருந்தும். அதனால ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு சொன்னா புரிஞ்சுருவீங்கங்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? ரொம்ப நாளா நீங்க சமைச்சுட்டு இருந்தாலும், ரொம்ப நாளா இது பண்ணாலுமே, அந்த டீ வைக்கிறதும், ரசம் வைக்கிறதும் மேட்சா நிக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு சொதப்பும் இல்லைங்களா? ஸோ தட் அது மாரி. இங்க வந்து நம்ம ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது, ட்ரையல் அண்ட் எரர் தியரி யாரு சொன்னாங்க? எட்வர்ட் லீ தான்டேக். இதுவும் சில கொஸ்டின் பேப்பர்ல ஃபுல் நேம்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப தாண்டேக்ன்னு சொன்னா நீங்க எழுதிருவீங்க. பட் எட்வர்ட் லீ தாண்டேக்கா? ஜான்சன் தாண்டேக்கா? இல்ல எட்வர்ட் தாண்டேக்கா? இல்ல எட்வர்ட் ஆல்ஃபர்ட் தாண்டேக்கா? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டு வச்சுட்டான் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ எட்வர்ட் லீ தாண்டேக் அப்படிங்கிறத ஒன்ஸ் கண்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஹியூமனையும், அனிமலும் எப்படி வந்து நியூ ஸ்கில்ல வந்து அக்யூர் பண்றாங்க. ஒரு புது ஸ்கில்ல வந்து எப்படி ஒரு ஹியூமனும், அனிமலும் கத்துக்குறாங்க அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரிங்களா? அவரோட பேசிக் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. கியூர் த்ரோ ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ் which which errors gradually reduce correct response or strengthened. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அக்யூர் ஆகுது. சரிங்க சார். ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அக்யூர் ஆகுது. அந்த அக்யூர் ஆகுறது எப்படி அக்யூர் ஆகுது அப்படின்னா, ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா நான் பண்ணிட்டு இருக்கும்போது அக்யூர் ஆகுது. அந்த பண்ணிட்டு இருக்கும்போதே அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எரர்ஸ் வந்து கிராஜுவலி ரெட்யூஸ் ஆகுது. அப்போ கரெக்ட்டான ரெஸ்பான்ஸ் என்ன ஆகுது? ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படிங்கிறாரு. சரிங்களா? அதாவது நான் ஒரு விஷயம் ஒரு லேர்னிங்க கத்துக்கும்போது, எனக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போதே என்னோட தவறுகள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்லோவா குறையுது, ரெட்யூஸ் ஆகுது. நான் 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 கத்துக்கிற நல்ல விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து அவரோட பேசிக் ஐடியா. இப்ப நம்ம என்ன அவரு வந்து அப்படி கண்டுபிடிச்சாரு? எனக்கு வந்து அப்படி சொன்னாரு நம்மளுக்கு. எதனால நம்ம அவர தாண்டேக் நம்ம அதனால வந்து தீர சொல்ட்டாருன்னு சொல்லிட்டு இவர தூக்கி வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க. இதுதான்ப்பா நம்ம பூனை. இந்த பூனைய வந்து நம்ம மறக்கவே கூடாது. சரிங்களா? இந்த பூனைய பார்த்துக்கோங்க சைடுல. ஓகே. பூனை தெரியுதா எல்லாத்துக்கும்? கேட்டுன்னு சொன்னா தான் புரியுமா? சரி ஓகே. கேட் தெரியுதா எல்லாத்துக்கும்? சரி ஓகே. தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த சைடுல வந்து கேட் இருக்குது. பக்கத்துல ஒரு மீன், குட்டி மீன் இருக்கா? தெரியுதா? ஓகே டன் தெரியுது. ஃபர்ஸ்ட் நீ இந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. நான் இங்க கன்டென்ட்குள்ள வாங்க. கன்டென்ட்ட மட்டும் பாருங்க. அதாவது இந்த பொம்மைய மட்டும் பாருங்க. பூனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த பூனைக்கு எல்லா பக்கமுமே கிளாஸா கவர் ஆயிருக்கு. அந்த பூனைக்கு வெளிய என்ன நடக்குதுன்னு தெரியும். சரிங்களா? அந்த பூனைக்கு முதல்லயே ரொம்ப பசி. ரொம்ப பசி. அதுக்கு சோறும் போடல, ஒண்ணும் போடல. டப்பாக்குள்ள போட்டு மூடியாச்சு. ஒரு கதவு இருக்குது. போட்டு அடைச்சாச்சு. சரிங்களா? இதுதான் அந்த கதவு. நான் டிக் பண்றேன் இல்லைங்களா? இதுதான் அந்த கதவு. இதுக்கு முன்னாடி ஒரு பலூன் மாரி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இது என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு வால்வு மாரி. சரிங்களா? இந்த வால்வ புடிச்சு அத இழுத்தாவோ, இல்ல அந்த வால்வ தள்ளுனாவோ என்ன ஆகும் அப்டின்னா, அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அந்த பூனை வெளிய வந்துக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மீன் துண்ட பக்கத்துல வச்சுட்டாங்க. அந்த பூனைக்கு கண்ணுக்கு தெரியிற மாரியே. இப்ப பூனைக்கு வேற பசி. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனமே அந்த பூனைய உள்ள அடைச்சோனமே அந்த பூனை என்ன பண்ணும்?
குதிக்கும், பரண்டும், உருண்டும் எல்லாமே பண்ணுமா? அதுக்கு என்னென்னலாம் பண்ண தெரியுமோ எல்லாமே பண்ணும். அப்போ இதுதான் வந்து ட்ரையல். அதாவது அது என்னத்துக்கு வந்து லேர்ன் பண்ணுது அப்படின்னா, இந்த டோர ஓப்பன் பண்றதுக்காக அது லேர்ன் பண்ணுது. இந்த டோர ஓப்பன் பண்றதுக்கு அது அதோட லேர்னிங் ப்ராசஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னா, நெறைய ட்ரையல் எடுக்குது. நெறைய முயற்சிகள் எடுக்குது. அந்த முயற்சிகள் என்னன்னா, பராண்டுறது, குதிக்கிறது, உருள்றது எல்லாமே பண்ணும். ஒரு பூனைய ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு வச்சா என்னென்ன பண்ணும்? உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த வேலை எல்லாத்தையுமே இந்த பூனை பண்ணுது. இந்த பூனை பண்ணிட்டு கடைசியா வேற வழியே இல்லாம அந்த ஒயர புடிச்சு இழுத்துருது. சரிங்களா? அந்த ஒயர புடிச்சு இழுத்தோனே, அதாவது இந்த கரெக்ட்டா அந்த எல்லோ கலர் சாரி அந்த ரெட் கலர் பலூன் மாரி தெரியுது இல்லையா? அத புடிச்சு இழுத்துடுது. அத புடிச்சு இழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, அவங்களோட அந்த டோர் வந்து டக்குனு ஓப்பன் ஆயிருது. அந்த டோர் ஓப்பன் ஆனோனமே என்ன ஆயிருது அப்டின்னா, அந்த மீன் துண்டு அவங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப என்ன ஆயிருது அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இல்லையா? இவ்ளோ நேரம் உருண்டு பெரண்டு நான் வந்து போராடுனதுக்கு, எனக்கு ஒரு மீன் துண்டு கிடைச்சிருச்சு அப்டிங்கும்போது அது ஹாப்பி இல்லையா? அப்ப அந்த எக்ஸ்பெரிமென்ட்ல அதுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் நம்ம குடுத்துட்டோம். அப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, மறுபடியும் போய் அதே இடத்துல வந்து பூட்டி வைக்கிறாங்க. அதே இடத்துல பூட்டி வைக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, ஓகே அதுக்கு வந்து ஒரு லேர்னிங் கிடைச்சிருச்சு. 2, 3 டைம் தான் 2, 3 டைம் பண்ணா தான் தெரியும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ளூக்ல கூட அதுக்கே தெரியாம கூட அதோட பாடி டச் ஆனியோ, இல்ல அதோட கை டச் ஆகியோ அது வெளிய வந்திருக்கலாம். அதுக்கு கரெக்ட்டா இதுதான் நான் இத புடிச்சு இழுத்தாதான், இத தள்ளுனா தான் எனக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரியாம இருக்கலாம் இல்லையா? சோ அப்போ 2, 3 டைம் ரிப்பீட்டடா இதே மாரி அடைச்சு வச்சு அதுக்கு மீன் துண்ட வெளிய வச்சு அத வந்து ட்ரெயின் பண்றாங்க. அப்ப லாஸ்ட்டா அது என்ன கத்துது? இந்த ஒயர புடிச்சு இழுத்தா தான்ப்பா சோறு. இந்த ஒயர புடிச்சு இழுத்தா தான்ப்பா எனக்கு டோர் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. சோ தட் அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா, ரிப்பீட்டடா இந்த விஷயத்த பண்ணுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து முயன்று முயன்று ஒரு விஷயம் வந்து கத்துக்கிறது மூலியமா, அதுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரீஃபோர்ஸ்மென்ட் ஆன மீன் துண்டு கிடைக்குது. இப்ப இத என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்டின்னா, நம்மளோட எஜுகேஷன் ஃபீல்ட்லயும், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லயும் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ ஒருத்தன வந்து நீங்க சைக்கிளிங்கோ, இல்ல வந்து ஷட்டிலோ, இல்ல வந்து வாலிபாலோ ஏதோ ஒண்ணு நீங்க கத்துக் குடுக்குறீங்க அப்டின்னா, அவன் வந்து எடுத்தோனமே கிரவுண்ட்ல நின்னோனமே சூப்பரா கோல் போட்டு எல்லாமே பண்ணிருவானா? ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ்ல ஆரம்பிச்சு, அவன் ஃபர்ஸ்ட் அந்த கோர்ட்டுக்கு வெளிய நிக்கிறதுல ஆரம்பிச்சு, கோர்ட்ல கால் வைக்கக்கூடாதுங்கிறத ஆரம்பிச்சு, சர்வீஸ்ல வந்து எந்த இடத்துல வந்து நீங்க கை டச் ஆகணும், எங்க கை டச் ஆகக்கூடாது, எந்த இடத்துல பட்டா ஃபவுலு, எங்க படக்கூடாது, எங்க படணும், எது மாரி ட்ரெஸ் போட்டுக்கணும், எது மாரி வந்து இது பண்ணியிருக்கணும், லாங் ஜம்ப் கூட சொல்லலாம். ஸோ ஒரு விஷயமும் என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க ட்ரையல் குடுத்துட்டே இருப்பீங்க. இப்ப வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது அப்ளிகல் ஆகுமா அப்டின்னா இல்ல. எல்லா கேமுக்குமே அப்ளிகல் ஆகும். ஏன்னா, ஒரு ஸ்டூடண்ட்ட நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்டிங்கும்போது அவன் 0ல வருவான் இல்லைங்களா? அதாவது நீங்க வந்து நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் விளையாடுறவங்கள எல்லாம் விட்டுருங்க. அப்ப அந்த ஸ்டேட் லெவல் பிளேயர் ஆரம்பிக்கும்போது, முட்ட முட்ட 0ல இருக்கும்போது நம்ம வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் இது. சரிங்களா? ஆரம்பத்துல நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த குழந்தைய மேன்மேலும் நம்ம வளர்த்தி கொண்டு வருவோம். சோ தட் இதுதான் சொல்றாங்க. நான் சொன்ன விஷயத்த தான் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு. வேற எதுவும் இல்ல. அதாவது தாண்டிங் என்ன சொல்றாரு அப்டின்னா, எக்ஸ்பெரிமென்ட்க்கு வந்து ஒரு கேட்ட வந்து இன்சைட் த பாக்ஸ்க்குள்ள விட்டுர்றாரு. இன்சைட் த பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வச்சுர்றாரு. அது ரொம்ப பசியா இருக்கு. ஹங்கிரி கேட்டா இருக்கு. இன்சைட் த பாக்ஸ் வச்சுட்டு, அதோட ஃபுட்ட வந்து அவுட்சைட் த பாக்ஸ்ல வச்சுர்றாரு. எதுக்காக அப்டின்னா, இப்போ அ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எதுக்கு? இப்ப எதுக்காக அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல மீன் இருக்கிறது இந்த பூனைக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீன் இல்ல. இங்க மீனே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும் அப்டின்னா, வெளிய வர ட்ரையே பண்ணாது. சரிங்களா? வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கவும் நினைக்காது. வெளிய வர ட்ரையே பண்ணாது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேயே வந்து இருந்துக்கலாம். சரி விடு அவ்வளோதான் நம்மள அடைச்சு வச்சுட்டாங்க. போச்சு விஷயம் முடிஞ்சுச்சு. இல்லன்னா நம்மளுக்கு அடைச்சு வச்சுட்டாங்கன்னா சோறு போடுவாங்க அப்படின்னு நினைச்சு அது படுத்துட்டு இருக்கும். சோ இந்த இடத்துல மீன் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் எப்படியாவது முட்டி மோதி வெளிய போனா தான் எனக்கு என்ன மீனு இல்லையா? எந்த மாரி எக்ஸாம் வச்சாலும் நான் வந்து முட்டி மோதி பாஸ் பண்ணா மட்டும் தான் எனக்கு வேலை. நான் படிச்சா மட்டும் தான் வேலைன்னு உனக்கு தெரிஞ்சு நீ அடுத்து பண்ற இல்லையா? அடுத்தடுத்து ட்ரையல். நீ வந்து எத்தன எக்ஸாம் எழுதி பார்க்குற? எத்தன டெஸ்ட் எழுதி பார்க்குற? எல்லாத்துலயுமே வந்து 100க்கு 100 வாங்கிர்றியா? இல்ல. நீ 60 வாங்கி, 70 வாங்கி, 80 வாங்கி, 90 வாங்கி, அதுலயும் வந்து ட்ரையல் அண்ட் எரர் குடுத்து நீ ஒரு ஸ்டேஜ்க்கு போற இல்லையா? அதுதான் வந்து இந்த தியரி சொல்லுது. சாரிப்பா நான் வந்து தமிழ் ஸ்லைட் போடல. அதாவது தமிழ் கேட்கிறீங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழ்ல தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணும் வொரி பண்ணிக்காதீங்க. புரியும். ஓகே. லாஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு இருக்கு. அதாவது தாண்டேக்கோட ட்ரையல் அண்ட் எரர் தியரிலேயே வந்து நான் 3 லாஸ் சொல்லுவாரு. அந்த 3 லாஸ் நான் தமிழ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆயுத்த விதின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆயுத்த விதி. லா ஆஃப் எக்ஸ் அப்படின்னா பயிற்சி விதி. லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னா விளைவு.
தென் இப்போ ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. இப்ப நான் வந்து பூனைய ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சு சித்திராவதை பண்ணதெல்லாம் பத்தாது. இப்ப நான் வந்து உனக்கு விதி சொல்றேன். லாஸ் சொல்றேன். சரி நீ கேட்டுக்கோ. ஆஸ் அ டீச்சரா நீ என்ன பண்ற? ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் அப்ளை பண்றேன்னு தாண்டேக்கு ஒரு விஷயத்த நம்மகிட்ட கொண்டு வராரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிறாரு. லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்னா ஆயத்த விதி. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இப்ப நீங்க வந்து கபடி விளையாடுறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஏதோ ஒண்ணு விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸ்போர்ட்ஸ் ஸ்பீடுன்னு வெளிய வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்? வார்ம் அப் பண்ண வைப்போம். இல்லைங்களா? நார்மலா வந்து எக்ஸர்சைஸும், வார்ம் அப்பும் பண்ண வைப்பீங்க. எதனால? அவன் பாட்டுக்கு ஜாலியா படுத்து தூங்கிட்டு, சாப்பிட்டுட்டு, எழுதிட்டு அப்படியே அழுங்காம, குலுங்காம இருப்பான். எடுத்தோனே நம்ம பாட்டுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாட வச்சு, அவனுக்கு கை, கால் ரத்தம் கட்டி எல்லாமே ஆயி என்னென்னமோ விபரீதம் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்? வார்ம் அப் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம வார்ம் அப் பண்ண வைக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு நம்ம வார்ம் அப் ஆக ஆரம்பிச்சாவே நம்ம விளையாட ரெடி ஆகுறோம்னு அர்த்தம். இல்லைங்களா? அந்த மைண்ட் வந்து செட் ஆகும். நீங்க வந்து அப்படின்னா ஜிம் ஜிம் போறவங்க இங்க இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தனுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து வார்ம் அப் பண்ணிட்டு தான் நீங்க ஜிம்முக்குள்ள போவீங்க ரைட் ஒர்க் அவுட் குள்ள போவீங்க இல்ல வார்ம் அப் பண்ணாம ஒர்க் அவுட் குள்ள போறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ட்ரெட்மில்லையாவது நடப்பீங்க ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் நடப்பீங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்களோட பாடியை வந்து நீங்க ரெடி பண்றீங்க வார்ம் அப் பண்றீங்க இப்போ வார்ம் அப் பண்ணும்போது தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோமோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுவோம் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து வந்தோடனே வந்து அவனை லைன்ல நிக்க வைக்கிறதாகட்டும் அவனுக்கு அடுத்தடுத்த விஷயம் ஓகே நம்ம புதுசா இன்னைக்கு ஒரு கேம் கத்துக்க போறோம் புதுசா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயத்தப்படுத்தணும் அவனை இன்ட்ரெஸ்ட தூண்டணும் நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி தூண்டணும் அடுத்து பாத்தீங்கன்னா பயிற்சி விதி இப்ப லா ஆஃப் எக்ஸசைஸ் இது ரொம்ப முக்கியம் இப்ப ஆர்வத்தை தூண்டினதோட விட்டுட்டா அவன் வந்து கோல் அச்சீவ் பண்ணுவானா முடியாது இல்லைங்களா அப்போ லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த அவன் எழுதுறதாகட்டும் படிக்கிறதாகட்டும் ட்ரைனிங் ஆகட்டும் எக்ஸசைஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா அவன் பண்ணணும் அதை வந்து குரூப் ஃபீலாவோ இல்ல ஃபீல்டு ஒர்க்காவோ டீமாவோ ஏதோ ஒண்ணுல நீங்க அவன் என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டே இருக்கணும் ஒரு நல்லா ஓடுற பையனை டெய்லியுமே காலையில கிரவுண்ட்ல ஓட வைக்கணும் நல்லா கபடி விளையாடுற பையனை டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ hour 1 hour ஆவது நீங்க விளையாட பிராக்டிஸ் கொடுக்கணும் நல்லா வாலிபால் விளையாடுற பையனை 1 hour ஆவது நீங்க என்ன பண்ணணும் கிரவுண்ட்ல அதாவது டென்ட்டோட வந்து நீங்க என்ன பண்ணணும் விளையாட வைக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோப்ல எக்ஸசைஸ்ல இருந்தாதான் அவன் அச்சீவ் பண்ணுவான் இப்போ நீங்க ஒரு ஒரு குழந்தைய ஆயத்த பண்ணி பயிற்சி பண்ணி எங்க அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு விளைவுக்கு அனுப்புறீங்க லா ஆஃப் எஃபெக்ட் அதுல இருந்து என்ன விளைவு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த கேமை சூப்பரா கத்துப்பான் இல்ல நல்லா ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்திருப்பான் இல்ல அது மூலியமா அவனுக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவன் அச்சீவ் ஆயிருப்பான் இதுதான் வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு இந்த 3 லாவும் கண்டிப்பா லேர்னிங்ல ரொம்ப முக்கியம் இந்த 3 விதிகளும் லேர்னிங்ல ரொம்ப முக்கியம் 3 விதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னது தாண்டேக் அப்போ இந்த பயிற்சி விதியும் சொன்னதும் அவர்தான் ஆயத்த விதியும் சொன்னதும் அவர்தான் விளைவு விதியும் சொன்னதும் அவர்தான் சரிங்களா சோ கவனிச்சுக்கோங்க இதுல இருந்து கேள்விகள் வரலாம் சார் இன்னும் 5 லாஸ் இருக்கு சார் ஆனா நீங்க ரொம்ப வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த 3 லாஸ் தான் ஓகே இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்சைட்ஃபுல் லேர்னிங் இன்சைட்ஃபுல் லேர்னிங் பாத்தீங்க அப்படின்னா கோலர் வந்து கொடுத்துருக்காரு இப்ப கோலர் வந்து பார்க்கும்போது சிம்பான்சியை வச்சு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இப்போ சிம்பான்சியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து கீழே பிக்சர்ஸ் பாருங்க இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கோலர் வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சைட்ஃபுல் லேர்னிங்னா என்னன்னு சொல்றேன் இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம் இன்சைட்ஃபுல் லேர்னிங்னா என்னன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் அதாவது உள் ஒளி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து நுண்ணறிவு கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிம்பான்சி வந்து பண்ணிடுறாங்கன்னா லைக் இங்க பாருங்க ஈஸியா புரியும் இந்த இடத்துல பாருங்க ஒரு கேஜ் சரிங்களா அதெல்லாம் ஒரு இரும்பு கம்பியினால ஆனா ஒரு கூட்டுக்குள்ள வந்து ஒரு சிம்பான்சி வந்து அடைச்சிடுறாரு அடைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பனானா பாருங்க ஒரு பேஞ்ச் ஆஃப் பனானா வந்து தொங்க விட்டாங்க சரிங்களா வாழைப்பழம் வந்து ஹேங் பண்ணிட்டாங்க இந்த சிம்பான்சி நார்மலா இந்த பெட்டியில இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க சாரி ஜஸ்ட் மினிட் ஓகே இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் தெரியுதுங்களா எங்க நிக்குதுன்னு தெரியுதுங்களா இவ்வளவு ஹைட் வந்து பனானா இருக்கு இந்த இந்த இடத்துல வந்து என்னன்னா அட்டைப்பெட்டிகளா அங்கங்க வந்து இருக்கு சரிங்களா இந்த ரூம்ல
இப்போ இந்த சிம்பான்சி என்ன யோசிக்குது அப்படின்னா, எப்படி வந்து நான் வந்து இப்ப எனக்கு பசிக்குது. இந்த வாழைப்பழம் இங்க இருக்கு. என்னால ஜம்ப் பண்ணி பார்க்குறேன், குதிச்சு பார்க்குறேன், எல்லாமே பண்ணிட்டேன். அதான் லைக் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணியாச்சு. எனக்கு கிடைக்கல. இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிக்குது. யோசிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க அங்க இருக்கிற அட்டைப்பெட்டிகள் எல்லாம் தூக்கி ஒண்ணு மேல ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு பெட்டி போடுது. மேல எட்டி பாக்குது, ஏத்த முடியல. 2 பெட்டி போடுது, மேல ஏறி பாக்குது, ஏற முடியல. அப்ப 4, 5 பெட்டிகள அடுக்கி, ஃபைனலா என்ன பண்ணிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாழைப்பழத்த வந்து புடிச்சிருது. சரிங்களா? தெரியுதா? இந்த இடத்துல வந்து இந்த அட்டைப்பெட்டிகள வந்து அடுக்கி, இந்த இடத்துல பனானா இருக்கு. இந்த இடத்துல இப்ப கண்டிப்பா வந்து இந்த பெட்டி மேல ஏறுச்சுன்னா, லைட்டா வந்து கிளைம் பண்ணிருச்சு அப்படின்னா, ஈஸியா வந்து துரிச்சு அந்த பனானா வந்து அதுக்கு சாப்பிட கிடைச்சிரும். இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். இது சிம்பான்சீஸ் எல்லாத்தையுமே வச்சு யாரு பண்ணாங்கன்னா, கோலர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த சிம்பான்சீஸ் வச்சு கோலர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, இதுல ரொம்ப வந்து ஆ ரொம்ப வந்து அறிவாளியா நடந்துக்கிட்ட சிம்பான்சி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான். சரிங்களா? சுல்தான் வந்துட்டு நல்லா வந்து அறிவா வந்துட்டு இது மாரி எடுத்து போட்டு பண்ணியிருக்குது. எல்லா சிம்பான்சி வச்சுமே இவங்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல பெஸ்ட்டா இதுக்கு கோஆப்பரேட் பண்ணது வந்து சுல்தான். சுல்தான் சொல்லி பேர் வச்சிருக்காரு அதுதான். இது மட்டும் இல்லாம இந்த பெட்டி வச்சு அத வந்து பிராக்டிகல் பண்ணாம இன்னொன்னும் வச்சு பண்ணியிருப்பாரு. என்னன்னா ஸ்டிக்கு. ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். தனித்தனியா வந்து போட்டிருப்பாங்க. இந்த பெட்டிகள எல்லாம் வெளிய எடுத்துருவாங்க. இதே மாரி அந்த மங்கி உள்ள விட்டுருப்பாங்க. இந்த ஸ்டிக்க வந்து ஒரு ஸ்டிக்கையும் ஒரு ஸ்டிக்கையும் இப்படி வந்து சேர்த்தோம் அப்படின்னா ஜாயின் ஆகும். அது மாரி ஸ்டிக்ஸ் வந்து உள்ள போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அதையும் வந்து நம்ம வந்து ட்ரையல் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சு ஜஸ்ட் அ மினிட்ப்பா. ஓகே. இப்ப வந்து அந்த ஸ்டிக்க வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, ஜாயின் பண்ணி அந்த பனானாவ வந்து எடுத்துரும். இது உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட். 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. இதுங்களா? ஓகே. தென் தென் பார்த்தீங்க அப்டின்னா, இதுலருந்து நம்ம இப்ப எப்படி இன்சைட்ஃபுல் லேர்னிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து அதாவது கோலர் என்ன பண்ணாரு, ஒரு மங்கி சிம்பான்சிய புடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு, டப்பாக்கள எல்லாம் போட்டுட்டு வாழைப்பழத்த தொங்கவிட்டாரு. அது என்ன பண்ணுச்சுன்னா, யோசிச்சு ஓகே இப்ப எதுவும் வழி இல்ல. டப்பாவையெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த வாழைப்பழத்த எடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, அடுத்து என்ன பண்ணுது, குச்சிகள போடுறாரு டப்பாவெல்லாம் எடுத்துட்டு, அதையும் யோசிச்சு என்ன பண்ணிருதுன்னா எடுத்துருது. இது வந்து ஒரு பண்ண ஆ எக்ஸ்பெரிமெண்ட். இதிலிருந்து கோலர் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாருல்ல, "அட முட்டாளுகளா நான் இதுதான் சொல்ல வரேன். இது தயவு செய்து உங்க எஜுகேஷன்ல அப்ளை பண்ணுங்க. உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுங்க. இப்படி ஒரு தியரி இருக்கு, இப்படி ஒரு லேர்னிங் இருக்கு" அப்படின்னு சொல்லி கோலர் சொல்லுவாரு இல்லைங்களா? அதுதான் வந்து இப்ப நம்ம பார்க்குறோம். என்ன சொல்றாரு? இன்சைட்ஃபுல் லேர்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திடீர்னு நம்மள உள்ளூர்லயே வந்து உள்ள நம்மளோட மனசுக்குள்ள மைண்ட்ல டக்குனு ஃபேக்ட்ஸ் ஆஃப் செகண்ட்ல இப்படி டக்குனு தோன்றது. சரிங்களா? என்ன தோணும் அப்படின்னா, உனக்கு அப்படியே தல போற பிரச்சனை இருக்கும். பெரிய விஷயம் இருக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குனு வந்து ஒரு விஷயத்த யோசிப்பீங்க இல்லையா? யோசிச்சு பண்ணுவீங்க இல்லையா? டக்குனு ஒரு 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 விஷயத்த வந்து சொல்யூஷன் குடுப்பீங்க. அது வந்து நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே என்னன்னா இன்சைட்ஃபுல் லேர்னிங் தான். இந்த இன்சைட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்ன்ல இருந்தே இருக்கும். சரிங்களா? இன்பார்ன்ல இருந்தே வளர 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 ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இன்சைட் அப்படிங்கிறது வந்து அதாவது உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. உள் உணர்வு, உள் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. உள் ஒளி அப்படிம்பாங்க. இது வந்து நார்மலா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் ஹோலா பார்ப்போம். டக்குனு போய் சொல்லுவோம் இல்லைங்களா? டக்குனு ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் குடுப்போம் இல்லைங்களா? அதாவது எப்படி பார்ப்போம்னா, ஹோலா பார்ப்போம். அந்த ஹோலா பார்க்கும்போது இது வந்து கெஸ்டலோடது கூட கவர் ஆகும். கெஸ்டல் தியரின்னு ஒண்ணு இருக்கு. கெஸ்டல் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஹோலா பார்ப்பாரு. கெஸ்டல் தியரியில வந்துட்டு அவரோட இதுதான் வந்து ஓகே. இப்போ இந்த டயகிராம வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஃபேஸ் மாரி பார்க்குறீங்க இல்லையா? இப்ப நான் ஒரு பிங்க் கலர் ஒரு டயகிராம் வரைஞ்சிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே. இந்த டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் மாரி பார்ப்பீங்க. இதுதான் வந்து கெஸ்டல் தியரி. அதாவது இந்த ஓவலு, ரெக்டாங்கிளு, ஆஃப் சர்க்கிளு, ரவுண்டு அப்படிங்கிறது வந்துட்டு நான் தனித்தனியா பார்க்காம, நான் ஃபுல்லா ஒரு ஃபேஸா பார்க்குறேன் அப்படின்னா, அதுதான் கெஸ்டல் தியரி. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுமையா பார்க்குறது. சரிங்களா? அப்போ அந்த குரங்கு அதாவது குரங்கு இல்ல, அந்த சிம்பான்சி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரூம்ல அதோட பிரச்சனை என்ன? ஃபுல்லா வந்து அந்த வாழைப்பழத்த எடுக்கிறது தான் அதோட பிரச்சனை இல்லையா? அதுக்கு பசிக்குது. வாழைப்பழத்த எடுக்கணும். அதோட பிரச்சனை எனக்கு எத்துல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்? சரிங்களா? எனக்கு வாழைப்பழம் வேணும்.
எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஹைட் இல்ல. நான் அடுத்தது என்ன பண்றது? நான் ஹோலா பாக்குறேன். அந்த இடத்துல இருக்கிற ஒரு பாக்ஸ் தெரியுது. அத தூக்கி போட்டு மேல ஏறி எடுக்கலாம் அப்படிங்கிறேன். இன்சைட் டக்குன்னு தோணுது. அந்த உள்மொழி தோணுன உடனே அது என்ன பண்ண ஆரம்பிக்குது. சரிங்களா? இதே மாரி தான் நீங்க எல்லா விஷயத்திலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்ப ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் டீச்சராவும் நீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தையும் அது பண்ணியிருக்கும். நீங்களும் அத பார்த்திருப்பீங்க. ஸோ அதுதான் இன்சைட்ஃபுல் லேர்னிங். இதுல இன்சைட் லேர்னிங். இதுல பார்த்தீங்கன்னா, சடன் சொல்யூஷன் வரும் இதுல. அந்த ஒரு பிரச்சனைக்கு சடனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதுல வந்து ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அந்த லேர்னிங்ல வந்து அந்த இடத்துல எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஹைட் தான் பிரச்சனையா? வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிப்பேன். இது வந்து பெர்செப்ஷன். இந்த இடத்துல பெர்செப்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. இப்போ பெர்செப்ஷன் அப்படிங்கிறது எதனால நடக்குதுன்னா, சென்சேஷனால நடக்குது. சென்சேஷன்னா என்ன? பெர்செப்ஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சேஷன் அப்படின்னா வந்து புலன் காட்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? புலன் காட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆம், பெர்செப்ஷன் அப்படின்னா புலன் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ சென்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா புலன் காட்சின்னு சொல்றது. இப்போ என்னோட மூக்கு மூலியமாவோ, என் கண்ணு மூலியமாவோ, என் காது மூலியமாவோ, என் நாக்கு மூலியமாவோ, இல்ல என்னை யாராவது தொடுறது என்னோட ஃபீல் ஆகுறது மூலியமாவோ, நான் ஒரு உணர்வை வந்து உணர்றேன். என்கிட்ட வந்து ஒரு உணர்வு வருது அப்படின்னா அது சென்சேஷன். ஓகே. நான் வந்து ஒரு வாசத்தை வந்து ஸ்மெல் பண்றேன். ஒரு பிரியாணி வாசத்தை நான் ஸ்மெல் பண்றேன். ஒரு தோசை வாசத்தை நான் ஸ்மெல் பண்றேன் அப்படின்னா அது வந்து சென்சேஷன். சரிங்களா? இப்போ நான் அந்த வாசத்தை பார்த்துட்டு நான் வந்து இப்போ ஒரு வாசம் வருது. அந்த வாசம் கண்டிப்பா தோசை வாசம் தான். கண்டிப்பா பிரியாணி வாசம் தான். கண்டிப்பா இது ஒரு பெர்ஃப்யூம் வாசம் தான்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா பெர்செப்ஷன் பண்றேன். பெர்செப்ஷன் எப்படி உருவாகும் அப்படின்னா, நான் ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணி பண்ணி நான் வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து டயர் கருகுற வாசம் தான். வந்து தீ எரியிற வாசம் தான். இது வந்து பெர்ஃப்யூம் வாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருப்பேன், என் மைண்ட்ல பெர்செப்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ எனக்கு அந்த வாசம் டக்குன்னு நான் சென்ஸ் பண்ண உடனே நான் என்ன பண்ணிருவேன்னா, பெர்செப்ட் பண்ணிருவேன். அப்போ இந்த இடத்துல வந்து நான் நெறைய டைம் வந்து ஃபேஸ நான் பார்த்து பார்த்து வச்சிருக்கங்காட்டி தான், இங்க தனித்தனியா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலுமே நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட பெர்செப்ஷன் படி இது வந்து ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நான் காட்டிடுறேன் இல்லைங்களா? அப்போ அந்த ஹோல் ப்ராப்ளமையும் நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட பெர்செப்ஷன் படி நான் சொல்யூஷன் கொண்டு வருவேன். அதுதான் இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ப்ராப்ளம நம்ம என்ன பண்றோம்? ஹோலா பார்க்குறோம். தனித்தனியா பார்க்கறதில்ல. தனித்தனி பார்ட்டா வந்து என் ப்ராப்ளம நான் பார்க்கறதில்ல. ஐயோ! நான் கூண்டுல இருக்கனேன்னு பார்க்கறதில்ல. சின்ன சின்ன டப்பாவா இருக்கே, எப்படி எனக்கு எத்தும்ன்னு பார்க்கறதில்ல. நான் உதிச்சா எனக்கு பத்துமா அப்படின்னு நான் பார்க்கறதில்ல. எல்லாமே நான் எதையுமே பார்க்காம, எனக்கு ஓவரால் என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு மட்டும் யோசிக்கிறது தான் வந்து இந்த இன்சைட்ஃபுல் லேர்னிங். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. மேனிபுலேட்டிங் இதுல பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு மீனிங்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்து இது இருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து திடீர் தீர்வு வந்து திடீர்னு நடக்கும். முழு பிரச்சனைக்கும் ஒரே பார்வையில வந்து என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன் குடுப்போம். சோதனை மற்றும் கையாளுதல் மூலம் புரிதல் பெரியும். அதாவது புரிதல் பெறும்ங்கிறாங்க. அதாவது சோதனை அப்படின்னா, இங்க பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட். மேனிபுலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அத வந்து எப்படி வந்து கையாளுறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல லேர்னிங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாரு? கோலர் சொல்றாரு. அதாவது எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. யார வச்சு பண்ணியிருக்காரு எக்ஸ்பெரிமெண்ட்? ஒரு சிம்பான்சிய வச்சு பண்ணியிருக்காரு. அவரு ஃபேமஸா யூஸ் பண்ண சிம்பான்சி, அவருக்கு அறிவாளியா நடந்துக்கிட்ட சிம்பான்சியோட பேர் என்ன சொன்னேன்? சுல்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் முன்னாடி யார பார்த்தோம்? தாண்டேக் பார்த்தோம். தாண்டேக் யார வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு? கேட்ட வச்சு பண்ணியிருந்தாரு. ஸ்கின்னர் யார வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு? ராட்ட வச்சு பண்ணியிருந்தாரு. இதே பாவ்லோ யார வச்சு பண்ணியிருந்தாரு? டாக்க வச்சு பண்ணியிருந்தாரு. அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ, இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, பிராக்டிசிங் கொஸ்டின் போறோம். இதுவரைக்கும் நம்ம சைக்காலஜி அப்படின்னா என்ன? சைக்காலஜில என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு? ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிக்கு அப்புறம் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியோட ஃபாதர் யாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரிஃப் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது பார்த்தோம். இதே சைக்காலஜியோட ஃபாதர் யாரு? வில்லியம் உண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் லேர்னிங் தியரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 லேர்னிங் தியரி டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஒரு லேர்னிங் தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்மளோட ட்ரையல் அண்ட் எரர் தியரி. யாரு சொன்னா? தாண்டிக் சொன்னா. எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு? கேட்ட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கேட்ட வந்து எதுக்குள்ள வச்சாரு? பசில் பாக்ஸ்குள்ள வச்சாரு. அதுல இருந்து எத்தனை லாஸ் சொல்லியிருக்காரு? 3 முக்கியமான லாஸ் சொல்லியிருக்காரு. அப்போ 3 முக்கியமான லாஸ் என்ன? ஆயுத விதி சொன்னாரு, பயிற்சி விதி சொன்னாரு,
விளைவு விதி சொல்லியிருக்காரு. சோ இது 3 என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கோலர் பார்த்தோம். கோலர் எத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு? சிம்பான்சி வச்சு. அப்ப சிம்பான்சிலேயே அறிவாளியான சிம்பான்சி, அவருக்கு புடிச்ச சிம்பான்சி எது? சுல்தான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவரு வந்து அந்த இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ பிராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நான் குடுத்திருக்க 4 கொஸ்டினுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் எல்லாத்துலயுமே வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கேள்வியோ, இல்ல ரிப்பீட்டடா சைக்காலஜி உங்க சிலபஸ் ரிலேட்டடா என்னென்ன மாரி கேள்வி இருக்கோ, அதுதான் எடுத்து போட்டிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் போடுங்க. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இஸ் இப்போ விளையாட்டு உளவியல் என்பது போட்டிகளின் போது டேஸ் என்ற நடத்தையை குறிக்கும். கரெக்டா எல்லாரும் சொல்லுவீங்க. விளையாட்டு வீரர். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஏன்னா, இப்ப பார்வையாளர்கள் ஸ்பெக்டாட்டர் அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு ஆடியன்ஸ குறிக்கும். சரிங்களா? அவர பத்தி நமக்கு தேவைப்படாது. பேரண்ட்ஸ் பத்தி தேவைப்படாது. கோச் பத்தியுமே ஏன்னா, பர்ட்டிகுலரா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேன பத்தி தான் நம்ம பேசுறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன் யாரு? அந்த பர்ட்டிகுலரா ஒரு பெர்சன் யாரோ, அவன பத்தி மட்டும் தான் அவனுக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் பேசுறோம். சோ ஆப்ஷன் சி சூப்பர். ஆன்சர் பண்ணவங்க சூப்பர். ஓகே. தென் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம இவ்ளோ நேரம் பார்த்தது. இப்ப எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். சுல்மானா, சுல்தானா, சுல்தானா இல்ல சுல்தானாவா இல்ல சூரானாவா? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. பி இல்லையா? சரி சி இல்லையா? எல்லாரும் பி தான் சொல்றீங்க. சி இல்லையா? சி தான் கரெக்ட்ன்னு நெனைக்கிறேன். சூப்பர். பி தான் ஆன்சர். பி சுல்தான் தான் ஆன்சர். சுல்தானா இல்ல, சுல்தான் தான் ஆன்சரு. சரிங்களா? கேள்வி நல்லா பார்த்துக்கணும். கோவலர் வந்துட்டு யார வந்து பரிசோதனை பண்ணாரு? அந்த சிம்பான்சில வந்து மிகவும் புத்திசாலியா இருந்தது யாரு? சுல்தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, உள்ளார்ந்த அறிவு. சரிங்களா? காக்னிஷன் வளர்ச்சி மிக எளிய வடிவம் எது? அப்டின்னு கேட்குறாங்க. சாரி. ஜஸ்ட் a minute. ஓகே. உள்ளார்ந்த அறிவில் அதாவது காக்னிஷனுக்கு வந்து உள்ளார்ந்த அறிவு அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ள காக்னிஷன் நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா அதுக்கு மிக எளிய வடிவம் எதுன்னு கேக்குறாங்க இதுல பாருங்க சென்சேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தனா புலன் காட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தனா புலன் உணர்வுனா என்னன்னு சொல்லி கொடுத்தனா அஃபெக்ஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது வேணும்னு நினைக்கிறது என் பதிவுனாலும் ஒண்ணும் இல்ல கான்செப்ஷனாலும் ஒண்ணும் இல்ல சரிங்களா அது ஒண்ணு இப்போ ரெண்டை மட்டும் பாத்துக்கோங்க பர்செப்ஷன் மட்டும் பாத்துக்கோங்க சென்சேஷன் மட்டும் பாத்துக்கோங்க சென்சேஷனா பர்செப்ஷனா அதாவது காக்னிஷன்ல எது வந்து மிக எளிய வடிவம்னு கேக்குறாங்க மிக எளிய வடிவம் கொஸ்டின் பாத்துக்கணும் மிக எளிய வடிவம் ஓகே ஆன்சர்ஸ் இப்போ இந்த இடத்துல நான் பாக்குறேன் என்ன போட்டிருக்கீங்க ஏபிசி எல்லா ஆப்ஷனும் போட்டீங்களா சூப்பர் இந்த இடத்துல மிக எளிய வடிவம் வந்து சென்சேஷனுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றோம் அதுக்கப்புறம் தான் பெர்செப்ஷனுக்குள்ள போகுது சரிங்களா இங்க வந்து நம்மளோட அறிவுக்கு மிக எளிய வடிவம் எதுன்னு தான் கேக்குறாங்க அப்ப என்னது புலன் உணர்வு தான் சரி புலன் காட்சி தான் வந்து மிக எளிய வடிவம் அதுக்கப்புறம் தான் என்ன எங்க போறோம்னா பெர்செப்ஷனுக்குள்ள போறோம் சரிங்களா அப்போ சி தான் வந்து ஆன்சர் சென்சேஷன் தான் ஆன்சரு புலன் உணர்வு தான் ஆன்சரு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு சரிங்களா தமிழ்ல பாருங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் வந்து தப்பா இருக்கு பெர்செப்ஷன் அப்படின்னா வந்து புலன் காட்சி கரெக்ட் தான் சாரி 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 ஃபார் த கன்வீனியன்ஸ் இன்கன்வீனியன்ஸ் இப்போ வந்துட்டு ஆம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சென்சேஷன் நடக்கும் சென்சேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி உணர்றோம் அது வந்து ஸ்மெல்லோ டேஸ்டோ இல்லை ஏதோ ஒன்று உணர்றோம் உணர்றதுல இருந்து நம்மளோட காட்சிக்கு போறோம் காட்சினா பெர்செப்ஷன் பண்றோம் நம்மளோட தலைக்குள்ள போய் பெர்செப்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம் இதுதான் என்னோட பெர்செப்ஷன் இதுதான் உன்னோட பெர்செப்ஷன் சொல்றோம் அதுதான் புலன் காட்சி இப்போ இதுலதான் வந்து காக்னேஷன் வந்து வளருது இந்த காக்னேஷனுக்கு வந்து பேசிக் என்ன எதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கேக்குறாங்க ஸோ புலன் உணர்வு தான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அதுல இருந்தா புலன் காட்சி அப்படிங்கிறது டெவலப் ஆகுது ஓகேவா கிளியரா இந்த கொஸ்டின் இல்ல இந்த கொஸ்டின் அது ரிப்பீட் பண்ணுமா
இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. According to this theory, play is medium of outlet is anxiety, tension, conflict, frustration, etc. இந்த கோட்பாட்டின்படி கவலைகள், மன அழுத்தம், உள்சார்ந்த முரண்பாடுகள், ஏமாற்றங்கள் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையான விளையாட்டு செயல்பாடு எதுன்னு கேக்குறாங்க. எல்லாரும் பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். சைக்கோ சோஷியல் தியரி நல்லா கவனிங்க. recapitulative theory, catharsis theory, psychoanalytical theory. Catharsis theory, psychoanalytical theory, psychosocial theory, recapitulative theory. அதாவது ஒரு மனுஷனோட, ஒரு போட்டியாளனோட அவனோட மன அழுத்தம், மன கஷ்டம், அவனோட ஏமாற்றம் எல்லாத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு விளையாட்டின் ஒரு செயல்பாடு எதுன்னு கேக்குறாங்க. சூப்பர் சூப்பர். சி சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாப்பு. சி தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போதே பர்டிகுலரா இந்த தியரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுதான் வந்து என்னது, நம்மளோட உணர்வுகள் வெளிப்படுவதற்கான ஒரு வழிமுறை விளையாட்டின் செயல்பாடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும், நம்மளோட உணர்வுகள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு நம்ம ஹாப்பியா நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம போறதுக்கு கத்தாரிசிஸ் வந்து யூஸ் பண்றோம். கத்தாரிசிஸ் வந்து என்னன்னு சொல்றோம், பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். யாரு ப்ரொபோன் பண்ணா எல்லாமே சொன்னோம். பட் ஆனா நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா இதுல எடுக்கல. ஸோ இதுதான் வந்து 4th கொஸ்டின். ஓகே.